வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனை என்ற சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். தொண்டாற்று முனைந்து நில்லுங்கள் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய தலைப்பை நாம் சிந்திப்போம். நாம் நமது வாழ்வை இனிமையாக அமைத்துக் கொள்ள, நாம் நமது வாழ்வை இனிமையாக அமைத்துக் கொள்ள உடல் நலம் வேண்டும், மனதில் தெளிவு வேண்டும், அமைதி வேண்டும். இவைகளை நமக்கு தடுத்து நிற்பது நம்முள் இருக்கக்கூடிய தன்முனைப்பு ஆகும் என்று குரு கூறுகிறார். நாம் சில உண்மைகளை மனதில் பதிய வைத்தால் இந்த முனைப்பை நாம் எளிதில் நீக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை கூறி, ஒன்று, அருட்பேராற்றலான இறைவனே தோற்றமாகவும் வளர்ச்சியாகவும் நம்மை நீடித்து வாழ வைப்பதாகவும் நம்மை முடிவு பெறுவதாகவும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இரண்டு, பெற்றோர்கள் மூலம் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அவர்களுடைய உழைப்பு, சமுதாயத்தின் உழைப்பால், எண்ணிருந்த மக்களுடைய உழைப்பால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, கல்வி, தொழில், செல்வாக்கு அனைத்துமே சமுதாயத்தால் பெற்றிருக்கிறோம். தனி மனிதனால் எது ஒன்றையும் செய்துவிட முடியாது என்ற உண்மையை உணர்ந்திருக்க வேண்டும். இவ்வாறு இந்த மூன்று விவரங்களையும் ஒரு மனிதன் தன்னுள் இருத்தினால் முனைப்பு நீங்கும், மயக்கம் தெளியும், மாயத்திரை விலகும், 6 தீய குணங்கள் அகலும், பொறாமை நம்முள் இருக்காது, கடும் சொல் நாம் சொல்ல மாட்டோம், பகைமை நீங்கும். இவ்வாறு இவை அனைத்தையும் உணர்ந்தால் மன தூய்மை ஏற்படும். இதை உணர நல் வழியாக நமக்கு அமைந்திருப்பது குரு கொடுத்திருக்கக்கூடிய குண்டலினி யோக முறைதான். ஆக மனவளக்கலையில் எளிய முறை குண்டலினி யோக தியான பயிற்சியை ஒவ்வொருவரும் எடுக்கும்போது இந்த முனைப்பை நீக்கி இந்த விளக்கத்தை பெற சாத்தியக்கூறு இருக்கிறது என்று கூறும் குரு, முதலில் தவம், பிறகு தற்சோதனை, பிறகு நாம் குணத்தால் உயர்கிறோம், அதையும் தாண்டி அறிவுக்கு முழுமை கிடைக்கிறது. இவ்வாறு கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்பதாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த செந்நெறியாக இருக்கக்கூடிய அறவாழ்வை நாம் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக நாம் மாறும்போது நாமே ஒரு ரோல் மாடலாக நம்மை உலக மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பதாக தன்னை மாற்றிக்கொண்டு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று உலக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதாக நம்மை மாற்றுவதுதான் இந்த தொண்டாற்றும் முறை. அந்த முறைக்கு நாம் முனைந்து நிற்க வேண்டும். விதைகளை தூவுவது நம் வேலை, விருட்சமாவது அதனுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி தட்பவெப்பம், நீர் இதை பெற்றுக்கொண்டு அந்த விதை விருட்சமாக மலரும். ஆக நாம் விதைப்பது நம் வேலைதான், அதுதான் தொண்டு என்பதை கருத்தில் கொண்டு
தொண்டாற்ற முனைந்து நாம் நிற்க வேண்டும் என்பதாக இந்த தலைப்பில் குரு அவர்கள் நமக்கு கருத்து தெரிவிக்கிறார். நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னாலும் வெற்றி, மகிழ்ச்சி, மன நிறைவு எவ்வாறு கொள்வதற்கு இந்த யோகக்கலையை, இந்த செம்மொழியை, இந்த எளிய முறை குண்டலினி யோகத்தை எவ்வாறு கற்று நம் வாழ்வில் ஒரு அங்கமாக்கினோமோ அதே போல் அனைவரையும் மாற்றி அனைவருக்கும் மன தூய்மை வேண்டும், உடல் நலம் வேண்டும், வீராற்றல் மேம்பட வேண்டும், யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக நம்மை மாற்றுவதுதான் தொண்டு. அந்த தொண்டு செய்வதற்கு முனைந்து நில்லுங்கள் என்று நாளொரு நற்சிந்தனையில் இன்றைய சிந்தனையாக குரு தந்திருக்கக்கூடிய இந்த சிந்தனையை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டு நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம். இதுகாரும் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருவுக்கும் இதுகாரும் செவிமடுத்து இந்த விளக்கங்களை கேட்ட உங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.